ஆட்டோமேட்டிக்காக சைலன்சர் கேஸ்கெட் வந்து போயிருச்சு. இதே நாய்ஸில் வந்து இப்போ நம்ம எக்ஸலில் வந்து சைலன்சர் கேஸ்கெட் மாற்ற போகிறோம். சவுண்டு வந்து படன்னு வருது சார். விவஸ் இப்போ இதுக்கு தேவையான டூல்ஸ் வந்து 17 ரிங்ஸும் 12-13 ரிங்ஸும் தேவைப்படும். நம்ம வந்து சைலன்சரை கழட்டிடலாம். இதில் வந்து 2 13 சைஸ் நட்டு வரும். அதை நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கலாம். ரிங்ஸ் போட்டு கழிக்கிறோம். ஓகே கழட்டியாச்சு. நட்டு போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. அடியில் வர இந்த 2 கேஸ்கெட்டை வந்து மாற்ற போகிறோம். கேஸ்கெட் வந்து ரொம்ப இதாகிடுச்சு, மோசமாக இருக்குது. இந்த நிலைமையில் இருக்கும்போது சவுண்டு படப்படன்னு வரும். சவுண்டு அதிகமாக வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ரிவர்ஸ் கேஸ்கெட் இங்கே தான் வச்சு மாட்ட போகிறோம். புது கேஸ்கெட்டு. இந்த போரில் வந்து ஏதாவது அழுக்கோ துருவோ இருந்தால் நல்லா சுரண்டிட்டு தான் மாட்டணும். இல்லைன்னா புது கேஸ்கெட்டுலேயும் சவுண்டு வரும். பதினேழு போல்டு போட்டு டைட் பண்ண போகிறோம். இது போல் 2 வாசர் வரும். வாசரும் நட்டும் வரும். அது கரெக்டாக இந்த ஸ்ப்ரிங் வாசர் வச்சு மாட்டணும். பதிமூணு ரிங்ஸ் போட்டு டைட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் அதிகமாக ரொம்ப டார்க் கொடுத்து டைட் பண்ணோன்னு சொன்னால் இந்த போரில் வந்து இந்த நட்டு வந்து கட் ஆகிரும். அப்புறம் வந்து லேத்தில் கொடுத்து தான் நம்ம போர்லேருந்து போல்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். வெல்டு வச்சோ ஹீட் பண்ணியோ தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 1க்கு 2 செலவாக மாறிடும். அதனால் டைட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் நிதானமாக கரெக்டான டைட் பக்குவத்துக்கு வந்தோன்னா அதை விட்டுறணும். என்றைக்குமே எல்லா போல்ட்டுக்கும் ஒரு டார்க் இருக்கும். அந்த டார்க் வந்து நம்ம கைக்கு தெரியும். இப்போ 17 ரிங்ஸ் போட்டு 17 போல்டு வந்து டைட் பண்ணிக்கலாம். இதுக்கும் அப்படி தான். மரம் வந்து உள்ளே இருக்கிற நட்டில் வந்து மரம் போயிடும். அதனால் கரெக்டான டார்க்கில் வச்சு டைட் பண்ண. சரி, இப்போ மாட்டியாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே இது போன்ற மெக்கானிக் வீடியோகளை காண தமிழ் எஸ்ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.